புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. இன்னைக்கு மாற்று மருத்துவம் சார்ந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் நிச்சயமா எங்களோட நிகழ்ச்சி மூலமா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் கௌதமன் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு டாக்டர் பதில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிறைய தீர்வுகள் இருக்கு. தீர்வுகள் நிச்சயமா பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான நேரத்துல நம்ம எடுத்துக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு. ஆனா முக்கியமா உங்களுடைய சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும் பொழுதே அதை நீங்க டாக்டருடைய ஒரு கன்சல்டேஷன் மூலமா தெளிவுபடுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முன்னாடியே நீங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம பல பிரச்சனைகள் குறித்து பேசும்பொழுது பொதுவா அதிக நேரம் இப்போ 2 வீலர் டிரைவ் பண்றவங்களுக்கோ இல்லை அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ்ஸ் தினம் தினம் செய்கிற மாதிரியான ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கும் இந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதை நம்மளால கேள்விப்பட முடியுது. ஸோ இது பேசிக்காக எதனால இப்போ ரோட்ஸில் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அவங்க வண்டி ஓட்டுறது தான் ஒரே காரணமா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வழக்கமாக தசைகளுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சொன்னோன்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெச்சிங் ரிலேட்டடான எக்ஸசைஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறது ஒரு வகையான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். கீழே உட்கார்ந்து நம்மளுடைய ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஏன் துணி காய போடுறது கூட ஒரு வகையான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான். துணி துவைப்பது கூட ஒரு வகையான எக்ஸசைஸ் தான். இன்றைக்கி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறதே தவிர அவங்க தசைகளுக்கோ முதுகுத்தண்டுக்கோ தேவையான ஓய்வுகளை கொடுப்பது கிடையாது. அப்போ என்ன ஆகுது? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார், கீழே உட்கார்றது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது கிடையாது. ஒரு நாள் குனிஞ்சி தரையில் இருக்கிறது ஏதோ எடுக்க முயற்சி செய்யும்போது முதுகுத்தண்டில் அழுத்தம் அதிகமாகி அந்த இடத்துல சவ்வு விலகல், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க அவங்க கழுத்துக்கு தேவையான உடற்பயிற்சியை செய்யணும். அதை செய்யாத போது கழுத்துகளில் அதே மாதிரி ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அங்கேயும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வயதினாலோ விபத்தினாலோ ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமை மாறி இன்றைக்கு பார்த்திங்கன்னா தவறான லைஃப் ஸ்டைல், அதே போல் உடற்பயிற்சி இல்லாத ஒரு காரணத்தினால 100-90 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிறது. நிச்சயமா டாக்டர், இது குறித்து நாம தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி. சொல்லுங்க விஜயலட்சுமி, சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி என்ன? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. நான் என்னோட மாமியாருக்கு 90 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு ஒரு 7 மாசமா இந்த நெத்தில இருந்து ஏதோ பேக் வரா மாதிரி உரிச்சுட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட காமிச்சு டில்யூஷனல் டெர்மடைட்டிஸ்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு நாங்க திட்டுக கஷாயம் எல்லாம் குடிச்சுட்டு இருக்கோம். ஷீ சஃபரிங், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ஏதோ நத்திங் ஒண்ணுமே இல்லை, பட் ஏதோ பச வரா மாதிரி எடுத்து உரிச்சு போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா ஆயுர்வேதம்? நல்ல ரெமெடி எதுன்னு கேட்டிங்கன்னா மருதாணியோட இலை தான் அதுக்கு ரொம்ப பெரிய ரெமெடிமா. மருதாணியோடைய இலையை அரைச்சி அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போடணும். ராத்திரி படுக்கும்போது போடணும். காலையில் வெந்நீரில் வாஷ் பண்ணிடலாம். ஆமாம், அது ஒரு வகையான ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டாவது 90 இயர்ஸ் ஆகிறதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க மோஸ்ட்லி. சில விஷயங்கள் அட்லீஸ்ட் கதவு யாரும் தட்ட மாட்டாங்க, ஆனால் கதவு தட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, அப்புறம் வீட்டில் கூப்பிட்டு எனக்கே இன்னும் லஞ்ச் கொடுக்கலன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்னும் வரல. அவங்க நல்ல ஞாபகம் இருக்கு, கண்ணு தெரியுது. இது ஒரு 7 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லா டாக்டரும் இது ஒரு நினைப்பு தான், இது போகவே போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உங்ககிட்ட கேட்டா நல்ல மருந்து இருக்கும். நிச்சயமாமா.
அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக நீங்கள் என்ன கொடுக்கலான்னா நம்ம ஆயுர்வேதத்தில் சரஸ் பிரம்மி கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய் ஒன்று இருக்குது. அந்த நெய்யை 1 டேபிள் ஸ்பூன் காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு 2 ரெமெடி வந்து சொல்லியிருக்காங்க. 2த்தையுமே வந்து முயற்சி பண்ணி பாருங்க, அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தீர்வு கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, உங்களுடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக தான் அது வந்து வெளியில் தென்படுதா, இல்லை என்ன மாதிரியான ஒரு விஷயம் அது டாக்டர்? பொதுவாகவே உடலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு அப்படின்னு வரும்போது எப்பெல்லாம் அது வந்து ஒரு கஷ்டத்துக்கு உண்டாகுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து ஈரல் செயல்பாடு குறைச்சலாக இருக்குது அப்படின்னா நமக்கு அசைவம் சம்மந்தப்பட்ட உணவுகளையோ அல்லது எண்ணெயில் பொரித்து வருத்தக்கூடிய உணவுகளையோ பார்த்தாலே சாப்பிட பிடிக்காது. என்னதான் அது நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டாக இருந்தால் கூட சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் தட்டில் போட்டு நம்ம கண் முன்னாடி வச்சாங்கன்னா ஐயோ இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்படி வருதுன்னா நம்ம உடம்புல சிறுநீரகமோ அல்லது ஈரலோ சரியாக செயல்படாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா காலையில் எழுந்திருக்கும் போது நம்மளால் அந்த பக்கம் இந்த பக்கம் கூட திரும்ப முடியாது. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு தான் அது நார்மலுக்கு வரும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது டீஜெனரேஷன் நம்ம உடம்புல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே நம்ம முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டோம்னா அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகவோ இல்லை நர்வை கம்ப்ரெஷன் பண்ணக்கூடிய மற்ற பிரச்சனையாகவோ மாறாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? அம்மா, எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. ஒன்னு, என் வைஃப்க்கு வந்து ஆணிக்கால் ரொம்ப நாளா இருக்கு, ஒரு 6-7 இயர்ஸா. ஓகே, சோ அது என்ன பண்ணலாம்? அப்புறம் என் பையனுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸா ஸ்டிச் இருக்கு, அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்துட்டு இருக்கான். ஓகே சார், நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன். ஓகே, படிப்புலயும் மந்தமா இருக்கான், அதுக்கு என்ன பண்ணலாம்? நிச்சயமா சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். சொல்லுங்க சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க உங்க மனைவியோட பிரச்சனை பத்தி. வைஃப்க்கு வந்து ரொம்ப நாளா ஆணிக்கால் இருக்கு. ஓகே, இந்த ஆணிக்கால் வந்து குத்திட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்சம் அதுல இருந்து இதை எடுத்துட்டா சரியா போயிடுறது. ஓகே, அப்புறம் திருப்பியும் ஒரு 6 மாசத்துல வந்துடுறது. அது மாதிரி திருப்பி ஆணிக்கால் வருவதற்கு நம்ம ஆயுர்வேதப்படி முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலில் கால் ஆணி களிம்பு அப்படின்னு சொல்லி கூட ஒரு மருந்து கிடைக்கும். இதை வந்து ராத்திரி படுக்கும்போது ஆணி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவிட்டு ஒரு காட்டன் வச்சு கட்டி வச்சுட்டு படுத்துடணும். இதை ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணாலே அந்த ஆணிகள்லாம் மாறிடும். மீண்டும் வராமல் இருப்பதற்கு மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யணும். மெடிடேஷனோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ ஒரு வகையான உடற்பயிற்சி எடுத்து மன அழுத்தத்தை குறைக்கணும். அவரோட இரண்டாவது கேள்வி பையனுக்கு அந்த ஸ்டிச் இருக்கு, ரொம்ப நாளா அதுக்கு மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓகே, இப்ப வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன். பட் மெமரி பவர்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர் இந்த மருந்துனாலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்ல ஃபிட்ஸுக்கு ஏதாவது பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குமா? ஃபிட்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒரு ஸ்ட்ரீம் லைனில் இல்லாத போது நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அது. ஓகே சார். இதுக்கு அதிகமான மருந்துகளை கொடுக்கறத விட கொஞ்சம் மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு முறை அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, நான் கொஞ்சம் உடற்பயிற்சியும் மெடிடேஷனும் சொல்லித்தர சொல்கிறேன். அதை உபயோகப்படுத்தும் போது இந்த மருந்துகளுடைய தேவையும் நம்மளால் நிச்சயமாக குறைக்க முடியும். அதே நேரம் மீண்டும் ஃபிட்ஸ் வராமலும் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து இந்த மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கான ட்ரீட்மெண்ட் தான் வந்து ரொம்ப பிரதானமாக வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் மனைவிக்கு வந்து அந்த காலாணி தழும்பை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா உங்கள் மனைவி மகன் 2 பேரையுமே வந்து டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வந்து கூட்டிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும், முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு பிரஸ்ட்ல கட்டி ஒண்ணு இருக்குங்க. எத்தனை நாளா இருக்குமா? இது 2 வருஷமா இருக்குங்க. நான் சிஎம்சில டெஸ்ட் எடுத்ததுல இது ஹார்மோன் கட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ப்ராப்ளம் எதுவும் இருக்காதா, இல்ல இதுக்கு ஏதாவது மெடிசன் நம்ம இயற்கை மருத்துவத்துல எடுக்க முடியுங்களா? அந்த கட்டிகள்ல ஏதாவது வலி இருக்காமா? வலி இருக்குங்க சார். எப்பயாச்சும் அப்பப்ப வலிக்குது. கொஞ்சம் அழுத்தமான நிறைய வேலைகள் செய்யறப்ப அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வலி இருக்குங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு? 42ங்க. ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி அல்லது பீரியட்ஸ் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு அந்த வலிகள் அதிகமாகிற மாதிரி ஏதாவது தெரியுதா?
அப்படிலாம் இல்லைங்க சார். கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா நான் வேலை செஞ்சேன்னா அப்ப மட்டும் வலிக்குதுங்க சார். சரி, இதற்கு மருந்துகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியமா? ஏன்னா ஹார்மோன் கட்டியாக இருந்தால் கூட மெனோபாஸ் ஏஜில் இருக்கிறதுனால அது முடியும் போது பின்னாடி எந்த வகையான கட்டியாக மாறும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக இந்த கட்டியை குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லக்கூடிய மருந்து ஒரு நல்ல மருந்து. தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூரணத்தை பாலில் போட்டு தினசரி 2 வேளை சாப்பிடுங்க. எப்போ முடியுமோ ஒரு முறை உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னை நேரில் வந்து பாருங்கம்மா. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூரணம் அது வந்து பாலில் கலந்து வந்து குடிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நேரில் ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனையை வந்து சீரியஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. சார், உங்களுடைய டிவி வால்யூமை வந்து மியூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லலாம். வெரிகோஸ் வைன்ஸ் இருக்குங்களா? ஓகே, அவருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ வெரிகோஸ் வைன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாக போன வாரம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது இன்றைக்கு பொதுவாக நின்று வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா அது வெரிகோஸ் அல்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆயுர்வேதத்தில் வெரிகோஸ் வெயினுக்கு நல்ல தீர்வுகள், நிறைய தீர்வுகள் இருக்குது. ஒரு முறை நேரில் வாங்க, நான் பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நிச்சயமா சார், டாக்டர் சொன்ன மாதிரி நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நேர்கள் வந்து கால் பண்ணும்பொழுது உங்கள் டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டு தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து பேசலாம். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப வந்து கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்த மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. ஆயுர்வேதம் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் கௌதமன் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதாங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க கவிதா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு 2 கேள்வி இருக்குங்க. ஒண்ணு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குங்க, எனக்கு 6 வருஷமா இருக்கு. ஓகே, ஆனா நான் ஓரளவுக்கு என்னோட வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேங்க. நல்லா பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்குங்க. 2வது கேள்வி வந்து எனக்கு மூட்டுக்கு மேல வீக்கா இருக்குங்க. மூட்டு வந்து நெட்ட மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. 2 இது இருக்குங்க. மூட்டுக்கு மேல நல்லா வீக்கா இருக்கு, வலி இல்ல ஆனா வீக்கா இருக்குங்க. ரொம்ப வீக்கா இருக்கு மூட்டு, நடந்தாலே ஒரு மாதிரி பெசகிற மாதிரி இருக்குங்க. பொதுவாக அந்த முதுகுத்தண்டு பிரச்சனையை பொறுத்த வரையிலும் அதுக்கு வந்து நல்ல ஓய்வு அவசியம். 2வது நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது உபயோகப்படுத்தணும். பெரும்பாலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சமயக்கட்டுக்குள்ளே போனாங்கன்னா காலையில் 8லேருந்து 11 மணி 3 மணி நேரம் நின்று பனிஷ்மெண்ட் மாதிரி வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு அரிசி போட்டு ஸ்டவ்வில் கொதிக்குதுன்னா அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுனால சீக்கிரம் கொதிக்க போகிறது கிடையாது. ஒரு ஸ்டூல் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வேலைகளை பொறுமையாக செய்ய ஆரம்பிங்க. 2வது அந்த மூட்டுகளை பொறுத்தவரையிலும் முதுகுத்தண்டில் ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நிச்சயமாக முட்டுகள், காலுக்கு போகக்கூடிய தசைகளில் ஒரு பலவீனம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலான்னா மகாராஜா கேப்சூல்ஸ், இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். 2 மாத்திரை காலையில், மதியம், நைட்டு 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம். அதே போல் அந்த மகாராஜா தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் டெய்லி ஒரு ரொட்டீனாக ஒரு 1/2 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல சேஞ்சஸ் வரதை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர் சொன்ன மாதிரி மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் மகாராஜா தைலம் 2மே வந்து யூஸ் பண்ணி பாருங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. மற்றவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவருக்கோ இல்லை அவங்க பிள்ளைகளுக்கோ வந்து உடல்நிலை சரியில்லைன்னா வந்து கவனம் செலுத்துறது, தங்களுக்கு தாங்களே வந்து செலுத்திக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தையும் வந்து நிச்சயமாக வந்து பார்த்துக்க முடியும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வந்து டாக்டரை வந்து அணுகி அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம்.
ஓகே, அவங்க இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் பற்றி வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து காலர் கூட அதே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப நேரம் வந்து இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்து அட்ஜாயிண்டா வேற என்னென்ன இதுக்கு கனெக்டிவான பிரச்சனைகள் இந்த முதுகுத்தண்டு சார்ந்து வரலாம்னு சொல்லுங்க. முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும், கழுத்தில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கை இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அதே போல் வந்து இடுப்பு பகுதின்னு சொல்லக்கூடிய லம்பார் ரீஜியனில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அப்படிங்கிறது நம்ம நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. ஈவன் நம்மளுடைய யூரின் மோஷன் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே அதில் தான் நடக்கும். ஸோ கழுத்தில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டுக்கு மிக அதிகமாக ப்ரெஷர் ஆகும்போது கை வலி, தோள்பட்டை வலி, ஈவன் ஒரு சின்ன பேனாவை கூட எடுத்து எழுத முடியாத சூழல் இதெல்லாம் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன்னா நரம்பு ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள்ங்கிறது அதுங்கிறதுனால முதுகுத்தண்டு அழுத்தம் ஏற்படும் போது அந்த நரம்பு செல்லக்கூடிய பாதைகள், அந்த நரம்பால் நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும். நிச்சயமா டாக்டர், திறந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. சொல்லுங்க செல்வி, உங்களுடைய கேள்வி என்ன? இல்ல, கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்குன்னு நான் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஓகே, சொல்லியிருக்காங்க. ஆனா அது கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கு ஏதாவது மாத்திரை எதுவுமே இல்லையா? எத்தனை நாளாமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இப்பதான் நானே எதிர்ச்சியா போய் தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வெள்ளப்பட்டு இருந்தது, அதனால எனக்கு இப்பதான் இடையில நானே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். வயிறு வலியா இல்ல மாசம் பேசலாம் கரெக்டா போகும். ஓகே, இப்ப நானா போய் ஸ்கேன் பண்ண பார்த்தா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். உங்க வயது என்னம்மா? 27. சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். கருவாய்ப்புண் அப்படிங்கிறது சர்விக்கல் அல்சர்னு சொல்லுவோம். இது பெண்களில் 100 பேரில் 30 பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு நிறைய மருந்துகள் இருக்குமா. இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி கருப்பையை எடுக்கணும்னு நிச்சயமாக அவசியமே கிடையாது. குறிப்பாக நம்ம வந்து மாசிக்காய்னு ஒன்று சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ரொம்ப பார்ப்பதற்கு வந்து ஒரு கோழி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காய். அதை வந்து நல்லா நெருப்பில் எரிச்சிட்டு அதை வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஒரு 10 காய் எரிச்ச சாம்பலை கரைச்சிட்டு அதில் உட்காந்து டப் பாத் இடுங்க. இதை பண்ணிங்கனாலே அந்த வெள்ளைப்படக்கூடிய பிரச்சனையும் கருவாயில் இருக்கக்கூடிய புண்ணும் குறையிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போ சென்னை வர முடியுமோ இல்லை பாண்டிச்சேரி வர முடியுமோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் ஸ்ரீவர்மாவுடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி வந்து அறுவை சிகிச்சைக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த நோய்களை குணப்படுத்துறது தான். அதனால் வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். நிச்சயமாமா உங்களுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றி பாருங்கள், உங்களுக்கான தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் டாக்டர், நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த இதை பற்றி வந்து பேசும்பொழுது அறுவை சிகிச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து நம்மளுடைய இந்த மாற்று மருத்துவத்தில் வந்து மருந்துகள் மூலமாக வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லுவீங்க? சரி, பொதுவாக வந்து ஒரு விபத்து ஏற்படும் போது இன்றைக்கு ஒரு மாடர்ன் மெடிசனோட தேவை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு ஸ்பைனல் இன்ஜுரி ஆகு அப்படின்போது மாடர்ன் மெடிசனும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய முடியவதில்லை. என்ன செய்வாங்கன்னா ஃபிசியோதெரப்பி கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோயாளி இங்கே வரும்போது நம்ம செய்யக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளும் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் தான் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்பு அழுத்தம் அதிகமாகும் போது கை விரல்களோட செயல்பாடு முற்றிலும் நிறைய பேருக்கு குறைஞ்சிரும். அவங்களால ஒரு ஸ்பூன் வச்சு கூட சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஈவன் நிறைய பேருக்கு சர்ஜரி பண்ணால் கூட இதெல்லாம் ரிகவரி ஆகிறது கிடையாது. ஸோ ஒரு சர்ஜரி அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம ஒரு லாஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நிச்சயமாக 199 பேருக்கு அறுவை சிகிச்சையோட தேவை இருக்கவே இருக்காது. நிச்சயமாக டாக்டர், இந்த ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் அது குணப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளும் நீங்கள் திறந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜா, துறைப்பாளத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் ராஜா, உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது இரவில் வந்து உறக்கம் வர மாட்டேங்குது. ஓகே, அது ப்ராப்ளம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஒன்றும் இல்லை. என்ன வயசு உங்களுக்கு? 55. எவ்வளோ தூரம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஏதாவது பண்ணுறீங்களா? இதை ட்ரெட்மில்லு அண்ட் ஜிம் ரெண்டும் செய்யுங்க சார். காலை 7 மணி 5 மணிக்கு. சரி, நீங்கள் ஒன்று செய்யணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 55 வயசில் பெண்களுக்கு எப்படி மெனோபாஸ் ஏற்படுதோ அதே போல் ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லி ஒரு ஹார்மோனல் ஷிஃப்ட் நடக்கும். அது நடக்கும்போது ஆண்களுக்கு பயம், பதட்டம் அல்லது இந்த மாதிரி தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஏற்படலாம்.
நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களோட டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். அந்த ஹார்மோனுடைய அளவில் கொஞ்சம் குறைபாடு இருந்ததுன்னா அதற்கு இப்போ நிறைய மாத்திரைகள், இயற்கையான மாத்திரைகளே நிறைய கிடைக்குது. இரண்டாவது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலில் வாஜி கேர் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்சூல் கிடைக்கும். மன அமைதிக்கும் உடல் அமைதிக்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப அழகான ஒரு மருந்து அது. அதை காலையில் ஒரு 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை, உணவுக்கு முன்பு சிறிதளவு பாலோடு சாப்பிடுங்க. இதை சாப்பிடும்போது தூக்கமின்மை, இந்த ஆண்ட்ரோபாஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உடலுடைய பலவீனம், இது எல்லாமே நல்லா குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன இந்த வாஜி கேர் கேப்சூல்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனுடைய அளவு என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். குறைச்சாச்சுங்களா? இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுமித்ரா மேடம். சொல்லுங்க சுமித்ரா, உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் சுமித்ரா மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? மேடம், பசங்க கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்காங்க மேடம், அதுக்கு ஓகே. என் பசங்க கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்காங்க மேடம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதானா? அம்மா, நீங்க வந்து டிவில வந்து பார்த்து வந்து பேச வேணாம், டிவி வந்து மியூட் பண்ணிடுங்க. போன்ல வந்து நாங்க பேசுறதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். என் பசங்க கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்காங்க மேடம், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா மேடம்? வளர்ச்சி குறைச்சலாக இருக்காங்கன்னா என்னம்மா பிரச்சனை? நானும் எங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் மட்டமா இருக்குங்க மேடம் சார், அதுக்கு ஏதாவது? புரியலம்மா. உங்க கேள்வியை நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா என்னோட தடவை வந்து கேளுங்கம்மா. என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு உங்க குழந்தைக்கு? எந்த பிரச்சனை மேடம், கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால ஏதாவது ட்ரீட்மெண்ட்? அதாம்மா, வளர்ச்சி குறைச்சலாக இருக்காங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? அவங்க உயரம் கம்மியாக இருக்காங்களா, எடை குறைச்சலாக இருக்காங்களா? வேறமா சார்? என்ன வயசாச்சு பசங்களுக்கு? 4 வருஷம் ஆகுது சார். குழந்தைகளோட வளர்ச்சிலாம் 12 வயசு வரலாம் நடக்குமா? இதுக்கெல்லாம் மருந்துகள் அவசியமே கிடையாது. நல்ல காய்கறிகள் கொடுங்க, கீரைகள் கொடுங்க, பழங்கள் கொடுங்க, நிறைய தண்ணீர் குடிக்க வைங்க, நல்லா தூங்க வைங்க. இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்தீங்கனாலே குழந்தைகள் இயற்கையான வளர்ச்சியை அடைவாங்க. 4 வயசு குழந்தைக்கெல்லாம் வளர்ச்சிக்காக மருந்துகள் கொடுக்க கூடவே கூடாது. அது அவர்களை பின்னாடி பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டாக்கும். ஓகே, ஸோ டாக்டர் வந்து இதுக்கு வந்து இது பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டு பயப்படுறதுக்கான சுச்சுவேஷனை வந்து பார்க்க முடியுது. அது மாதிரிலாம் வந்து பயப்படாதீங்க. குழந்தைங்க வந்து வளர வளர நிறைய மாற்றங்களை உங்களால் வந்து பார்க்க முடியும். அதனால நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் பத்மா பேசுறேங்க, காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்க பத்மா, உங்களுடைய கேள்வி என்ன? பல்லு எகிரெல்லாம் டைட்டா இருக்க மாதிரி சொல்லிட்டு பல்லுல பிரச்சனையா இருக்க சொல்லிட்டு ஒரு நாளா வந்திருக்கோம். ஓகே. அது பிறகு உள்ள இருக்க பல்லு எடுத்தாங்க, அப்ப அந்த பால் பல்லு. ஓகே. அது பிறகு இப்ப தாடை, கண்ணம், கழுத்து வரையும் அப்படியே வலிக்குது. அதான் என்ன கேட்கலாம்? சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாமா? பொதுவாக இந்த மாதிரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இல்லை அதுக்கான அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்ளும்போது இந்த பற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நரம்புமா, அதுக்கு பேர் ட்ரைஜெமினல் நரம்புன்னு பேர். அந்த நரம்புகளில் அழுத்தமோ அல்லது பாதிப்போ ஏற்பட்டால் ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து சாதாரணமாக ஒரு மாத்திரை இல்லை ஏதாவது ஒரு வீட்டு மருந்தில் சரியாகாது. இதற்கு முறையான சிகிச்சை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை முறையான சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் விட்டோம்னா முகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதி முகமே வந்து கோணையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் ஒரு முறை கிளினிக் வாங்க. நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால திருவள்ளூரில் நம்மளோட பிரான்ச் இருக்குது. ஒரு முறை வந்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸை பாருங்கள். என்ன மாதிரி மருந்துகள் தேவை, என்ன மாதிரி உடற்பயிற்சி தேவை, என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேம்மா. ஓகேம்மா, உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் நேரில் ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து சொல்லுவாங்க. சொல்கிற அந்த உடற்பயிற்சியும் வந்து கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு வந்து ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். இதை தொடர்ந்து அடுத்ததான் வந்து பிராணிக் அக்குபாஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் வந்திருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது அனன் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-4596-9444. பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அக்குபஞ்சர் முறையில் என்னென்ன பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து இருக்கு, என்னென்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நாம ஃபாலோ பண்ணலாம், இப்படி உங்களுடைய பலதரப்பட்ட கேள்விகளை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நம்ம பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச், இன்னைக்கு வந்து இந்த வெதர் வந்து மாறி இருக்கு. இப்போ வந்து மழைக்காலம் வந்து ஆரம்பிக்க போகுது, வின்டர் சீசன் வருது. பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டீஜியஸ் டிசீசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த பரவக்கூடிய நோய்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு வந்து இப்போ நார்த்தில் வந்து சிக்கன் குனியானால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டே வராங்கன்னு கேள்விப்படுறோம். நம்மளுடைய சவுத் ரீஜன்லையும் கூட டெங்கு காய்ச்சல் வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான தீர்வு அக்குபஞ்சர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். பொதுவாக எந்த நோயாக இருந்தாலுமே ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கணும். ஆமாம். ஸோ இப்போது நீங்கள் சொன்ன இந்த பலதரப்பட்ட பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே யாரை தாக்கும் அப்படின்னா, யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லையோ, யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கிறதோ, பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள தான் தாக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலாகவே நம்ம அக்யூபங்க்சரில் வந்து வி ஹாவ் இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நோய் வருது, ஒரு அடிப்படுது, நாம் எந்த விதமான மருந்துகளையும் பயன்படுத்தலைன்னா கூட அது தானாகவே குணமாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை தான் நாம் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த அளவுகளில் வந்து வித்தியாசம் இருக்கும். ஒரு 10 பேர் மழையில் நினைகிறாங்க அப்படின்னா 10 பேருக்குமே காய்ச்சல் வராது. அதில் யாருக்கு அந்த இம்யூன் லெவல் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம், ஒரு சிலருக்கு சளி பிடிக்கலாம், மற்றவர்கள் நல்லாவே இருப்பாங்க. அதனால் இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளிவருவதற்கு ஒரு பவர்ஃபுல் இம்யூனிட்டி பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை மீண்டும் ஒரு தடவை நாம் நினைவுபடுத்தலாம். நம்முடைய கைகளை இப்படி மடக்கி நெஞ்சோடு வைக்கும்போது இந்த எல்போ க்ரீஸ் ஒரு இடத்துல முடியும். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் தெளிவாக இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த புள்ளியில் இந்த கையை மடிக்கும்போது அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும்போது நம் உடலினுடைய இம்யூன் லெவல் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது நமக்கு நோய்கள் வராது. யாருக்காவது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த புள்ளியை அழுத்தலாம். அவங்க வந்து நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். வேறு ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடு உள்ளவர்கள், இன்டைஜஷன், மற்றபடி சில உடல் பலவீனம் உள்ளவர்களுக்கு இந்த புள்ளி வந்து அழுத்திக்கிட்டே வரும்போது அந்த நோயிலிருந்து அவங்க விடுபடலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த புள்ளியை வந்து நாம் அனைவருமே பயன்படுத்தலாம். இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக கூட வந்து நம்மளால வந்து பயன்படுத்த. ஆக்சுவலாக இந்த புள்ளியை வந்து நம்ம ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இந்த சிஸ்டமே சீனாவில் ப்ரிவென்ஷனுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க மழைக்காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த சீதோஷ்ண மாற்றங்கள் ஏற்படும் போது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்றது போல் நம் உடல்லையே சில மாற்றங்கள் ஏற்படும், சில பாதிப்புகளுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய சீதோஷ்ண நிலையை சந்திப்பதற்கு தன்னுடைய உடலை தயார் செய்து கொள்வதற்கு தான் இந்த மருத்துவ முறையை சீனாவில் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் ரவி மேடம், சேலத்துலேருந்து கூப்பிட்றேன் மேடம். சொல்லுங்க ரவி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் எனக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஓவரா இருக்கு மேடம். ரொம்ப நேரமா நான் வந்து நின்றுனா உட்காந்துருந்தாலும் அப்படியே வலி பயங்கரமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி வேலை சார்? என்ன வேலை செய்யும்? நெட்வொர்க்ல ஒர்க் பண்றேங்க சார். சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்களா? இந்த மொபைல் இந்த மாதிரி டவர்ல அந்த மாதிரி ஒர்க் சார் எனக்கு. ஓகே, என்ன வயசு உங்களுக்கு? 32 சார். ஓகே, பொதுவாக ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு கட்டமைப்பில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலுமே அக்யூபங்க்சரில் அதற்கான சில இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வலி குறைவதோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் வராமலும் நாம் அதை தடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு மருத்துவரை சந்தித்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வலி குறைவதோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் வராமல் தடுக்க முடியும். நிச்சயமா உங்களுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேராக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் ரெகுலரான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? இந்த வெயிட் குறையிறதுக்கு எங்கள் ஊரில் அக்குபஞ்சரில் பார்க்குறாங்க, அதை பார்த்தா கேட்குமா அப்படிங்க. சரி, உங்கள் வெயிட் இப்போ என்னம்மா இருக்கீங்க? உங்கள் வயது என்ன?
வயசு வந்து 41, ம் வெயிட் வந்து 67 கிலோ இருக்கு. 67 கிலோ இருக்கீங்க. சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஓகே. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வேறு ஏதாவது இருக்கா? அதிக எடை அப்படிங்கிறது தவிர வந்து கையில வந்து மணிக்கட்டு ரொம்ப வலிக்குது, வெயிட் எதுவும் தூக்க முடியல. ம் கால்ல வந்து பாதம் வலிக்குது. சரிம்மா. அவங்க எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்க. ஏற்கனவே கர்ப்பப்பை கோளாறாகி எடுத்தாச்சு. ஓகேம்மா. இந்த கர்ப்பப்பை சக்தி ஓட்ட பாதிப்பு தான் பெண்களுக்கு வந்து பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பையை எடுத்தாச்சு அப்படின்னும் போது டெஃபினட்டாக அந்த லாஸை வந்து நாம் இப்போ ஈடு செய்ய முடியாது. நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் உடல் எடையையும் குறைக்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மினிமம் 6 to 12 வீக்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். நிச்சயமா சார். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சிகிச்சை வந்து மேற்கொண்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து சொல்கிறாங்களோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துப்பாங்க. ஆனால் டாக்டர் வந்து அறிவுறுத்தர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யாமல் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து என்னோட தீர்வு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்ததான் ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் முறை. உங்களுடைய சப்போர்ட்டும் நிச்சயமாக தேவை. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேரு சரோஜாங்க. நான் ஊட்டியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சரோஜா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு வந்து வீசிங் இருக்குதுங்க. அது ஆயுர்வேதம் சரி பண்ண முடியுமா என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். எத்தனை நாளா இருக்குமா உங்களுக்கு இது? இல்ல, எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா இருக்குங்க. ம் அப்படின்னா இது டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டியிருக்கோம். அவங்க சிரப்லோ அந்த மாதிரி இன்னெல்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ம் இப்போ அதெல்லாம் போட வேண்டாம், அதுல அது இருக்கு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் இது பயமுறுத்துறாங்க. சரிம்மா, உங்க வயசு என்னம்மா? வயசு இப்போ 55ங்க. 55ங்களா? சரிம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரி, ஆக்சுவலாக நோயினுடைய அந்த காலம் குரானிசிட்டி எவ்வளோ நாள்பட்ட நோயாக இருந்தாலும் ஒரு இப்போ ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு 20 வருஷமாக இருக்குது, 25 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு 10 வருஷமாக வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நிலையிலுமே அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க துவங்குனீங்கன்னா கூட ஒரு 6 வாரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வீசிங் அந்த மூச்சு திணறல் ஏற்படும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கட்டை விரல் நுனியில் இருக்கிற இந்த புள்ளியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் குறையும், உங்களால் சுலபமாக சுவாசிக்க முடியும். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி மெஷராக நீங்கள் சப்போர்ட்டிவாக பயன்படுத்தினாலும் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இனிமேலாவது நீங்கள் மருந்துகளினுடைய பயன்பாட்டிலிருந்து வெளிவர முடியும். நிச்சயமாக இதுக்கான தீர்வு வந்து அக்குபஞ்சரில் இருக்குன்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் நேரில் ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக ரொம்ப சுலபமாகவே வந்து கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னுடைய உமா பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். சொல்லுங்க உமா, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து முதுகு வலி ரொம்ப நாளா இருக்கு. ஓகே. அது வந்து என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்புறமாவே அந்த வலி வந்து இன்னும் போகவே இல்லை. அத போகும், அப்புறம் திரும்பி வருது. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த முதுகு வலி ஆரம்பிச்சதுங்களாமா? ஆமா, அதாவது 8 months இருக்கிறப்ப ஓகே ஆரம்பிச்சது. அப்புறம் போகுது வருது, போகுது வருது. ஆனா ரொம்ப பெயினா இருக்கு. நார்மல் டெலிவரியாமா? எனக்கு 2 பசங்க, ரெண்டுமே நார்மல் டெலிவரி. ஓகே. இப்போ உங்களுக்கு பீரியட் ரெகுலாரிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்காமா? எனக்கு இப்ப வந்து 50 ஆகுது. இப்பதான் 4 months நின்னு இருக்கு. மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகேம்மா. இப்ப இருந்தது இல்லையே, நான் குழந்தை பிறந்த அப்ப இருந்தே எனக்கு அந்த வலி இருக்கு. அதாவது என்னால காலையில எழுந்திரிச்சோடனே துணிய முடியாது, அதே ஸ்ட்ரெயிட்டா இல்லை எனக்கு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக 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 தான் என்னால வந்து ஆக்டிவிட்டிஸ்க்கு நான் துணிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே இப்போ கர்ப்பப்பை பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டிருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கழுத்துலேருந்து முதுகு வழியாக, இன்னும் சொல்லப்போனால் கால் சுண்டு விரல் வரைக்குமே வலி இருக்கலாம். எந்த பகுதியில் சக்தி ஓட்டம் தடைப்படுதோ அந்த இடத்துல வந்து அவங்க வலி உணர்வை உணர்வாங்க. நீங்கள் இப்போ மாதவிலக்கும் உங்களுக்கு நின்றுடுச்சு அப்படின்னும் போது உங்களுடைய எலும்பு கட்டமைப்பு வந்து மேலும் பலவீனப்படும்.
ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து பெண்களுக்கு பொதுவாக எலும்பு வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் எல்லா மருத்துவர்களும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கண்டிஷனில் நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வலி குறையும். ஃபர்தராக இப்போ இந்த மெனோபாஸ் சிண்ட்ரோமில் இருந்து கூட நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெளியில் வர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிலக்கு நிற்கக்கூடிய இந்த பருவத்தில் வந்து பெண்ணுக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. எப்படி ஒரு பெண் பருவமடையும் போது சில மாற்றங்களுக்கு உட்படுறாங்களோ அதே போல் மாதவிலக்கு நிற்கக்கூடிய அந்த கட்டமும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியில் வர முடியும். மனம் தொடர்பான பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் அக்குபஞ்சர் உதவும். நிச்சயம் இதுக்கான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப வருஷ காலமாக இந்த ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருந்திருக்கீங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட நீங்கள் வந்திருக்கலாம். பட் இனிமேல் தாமதிக்க வேணாம். ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-4596-9444. பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் இருக்காங்க. அக்குபஞ்சர் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், ஜோதி மேடம். சொல்லுங்க ஜோதி, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு பேக் பெயின் இருக்கு மேடம். ஒரு மாதிரி டைட்டா இருக்கு. பெயின் கால்ல எந்திரிச்சு குனிவே முடியறது இல்ல. டைட்னஸா இருக்கு. எத்தனை நாளாமா இருக்கு? பெயினாவும் இருக்கு மேடம். நான் எத்தனை நாளா இருக்கு? உங்க வயசு என்ன? ரெண்டுமே சொல்லுங்க. 1 இயராவே இருக்கு மேடம். ஓகே, உங்க வயது என்னமா? வேலை எல்லாம் செஞ்சு ஜாஸ்தி ஆயிடுது, இல்லனா கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கு மேடம். எனக்கு 35 ஆகுது மேடம். சரிம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? ஒரு பொண்ணு மேடம். நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி. ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள்ஸ் மாதவிலக்கு வந்து சரியான சுழற்சியில் இருக்கா? இல்லை சார், கரெக்டாக இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக மந்த்லி ப்ராப்ளம் தான். சரிம்மா, இந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா உங்களுடைய அந்த வலி வந்து உடனே குறைஞ்சிரும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த வலியாக இருந்தாலும் எந்த காரணத்தினால வலி இருந்தாலுமே உடனடியாக நம்ம நிவாரணம் பெற முடியும். பட் பெண்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு வலி, முதுகு வலி, கழுத்து வலி அப்படின்னு சொன்ன உடனே நாம் வந்து எத்தனை குழந்தைங்க, உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் ரெகுலராக இருக்கா அப்படின்லாம் கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக கர்ப்பப்பை சக்தி ஓட்ட பாதிப்பு தான் பெண்களுக்கு பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போது உங்களுடைய மென்சுரல் ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டெலிவரிஸ் நார்மலாக இல்லை அப்படின்னும் போது அதை நம்ம உறுதி செய்துக்க முடியும். கர்ப்பப்பை தொடர்பான பாதிப்பால் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னும் போது மிக விரைவாக நிவாரணம் கிடைக்கும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிச்சயமாமா. இதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாததுனால இந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனை வந்து ரொம்ப சுலபமாக ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் அன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி டாக்டர் இப்போ வந்து பெண்களுக்கு இந்த முதுகு தண்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பைத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள்லாம் இதுக்கு வந்து ஒரு காரணமாக? பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு கூட இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் யூரினரி பிளாடர் அப்படிங்கிற ஒரு சக்தி ஓட்ட பாதை. பெண்களுக்கு கர்ப்பப்பையை வந்து அந்த சக்தி ஓட்ட பாதை தான் கவர்ன் பண்ணுது, அதை பராமரிக்குது. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இந்த முதுகுவலி, கீழ் முதுகுவலி அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ ஆண்களுக்கு கூட அந்த பிரச்சனை வருது. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 2 வீலர் ரைட் பண்ணுறதால எனக்கு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. காரணம் அந்த வலி வந்தவர்கள் 2 வீலர் ரைட் பண்ணும்போது அதிகமாகுமே ஒழிய அந்த வலி வருவதற்கு 2 வீலர் ரைடிங் இஸ் நாட் ஏ ரீசன். அவங்களுக்கும் அந்த யூரினரி பிளாடர் எனர்ஜியில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸ்பைனல் கார்டுக்கு 2 பக்கமும் இந்த சக்தி ஓட்ட பாதை இருக்குது. அது பலவீனப்படும் போது ஸ்பைனல் கார்டில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. நமக்கு தெரியும், இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சர்விக் ஏரியாவில் C3-4-5 ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது, பல்ஜிங் இருக்குது, டிஸ்லோகேட் ஆகிருக்கு அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி அந்த கட்டமைப்பு விலகுவதற்கு காரணம் வந்து இந்த சக்தி ஓட்டப்பாதை. இதுதான் அக்யூபஞ்சர் விஞ்ஞானத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஸ்பைனல் கார்டை வந்து நாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனோட அப்ரோச். பட் அக்யூபங்க்சரில்
அந்த சக்தி ஓட்ட பாதை தான் பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத நாம் உறுதி செய்துட்டோம்னா அந்த சக்தியை சமப்படுத்துவதன் மூலமாகவே நம்ம நிவாரணம் வழங்க முடியும். நிச்சயமா டாக்டர். ஸோ எஸ், நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அமுதாங்க. நான் மேற்கொண்டு பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? அமுதாங்க. சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லலாம். ஒரு 2 வருஷமா கழுத்து வலிக்குங்க மேடம். கழுத்து வலிங்களா? கழுத்து வலிங்க 2 வருஷமா. சரிம்மா, டாக்டர் கிட்ட ஓகே கேட்கலாம். ஓகே. சரி, காலையில எந்திரிச்சோம்னா கழுத்து வலி, கால் வலி. உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு 38 வயசுங்க மேடம். உங்களுக்கு வந்து மாத விலக்கு சரியா இருக்காமா? மாசம் மாசம் வருதா? சரியா இருக்கு சார். குழந்தைங்க எத்தனை? ஹலோ, குழந்தைங்க 2 குழந்தைங்க. பையனுங்க 21 வயசு, 19 வயசு. ஓகேம்மா. நார்மல் டெலிவரியாம்மா? நார்மல் டெலிவரி. சரிங்க. ஸோ நீங்களும் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக உடனடி நிவாரணம் பெற முடியும். கழுத்து வலி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நான் முதல்ல சொன்னது போல் வலி அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் வலியை சொன்னாலும் நீங்கள் அக்யூபஞ்சர் மூலமாக நிவாரணம் பெறலாமா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து அக்குபஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிவாரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நாங்க பிரியா ஃப்ரம் ஒசூர் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட வயசு வந்து 40. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து உள்ளங்கால் மட்டும் வலிக்குது மேடம். காலை தூங்கி எழுந்தா கால் ரொம்ப வலிக்குது. ஓகே. ஒரு 6 o'clock மேல ஆயிட்டாக்க ரொம்ப டயர்டா ஆயிடுறேன். ஒரு வேலையும் செய்ய முடியல வீட்டுல. பகல்ல கம்பல்சரி தூக்கம் தேவைப்படுது. இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியல மேடம் எனக்கு. நிச்சயமா டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். கடைசியா என்ன சொன்னீங்கம்மா? உள்ளங்கால் வலி இருக்கு, அப்புறம் உள்ளங்கால் வந்து ரொம்ப லாங் 2 years இருக்கு சார். ஓகே. அது கிளைமேட்னாலவா என்னன்னு தெரியல. நாங்க சென்னையில இருந்து இங்க உதவி வந்துருக்கோம். 2 years ஆகுது. பயங்கர பெயின் இருக்குது. அப்புறம் கம்பல்சரி வந்து டெய்லி தூக்கம் தேவைப்படுது. தூக்கம் இல்ல அப்படின்னா 6 o'clock மேல ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். என்னால ஒரு அடி கூட வைக்க முடியல காலை. அதான் பகல்ல தூக்கம் தேவைப்படுதுன்றீங்களா? ஆமா சார், கண்டிப்பா சார். ஓகேம்மா. உங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்கம்மா? ஒரே ஒரு பையன் தான் சார். சரிங்கம்மா. நார்மல் டெலிவரியா? சரி சார். சரி, ஓகே. உங்களுக்கு மென்சஸ் வந்து சைக்கிள்ஸ் நார்மலா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். ஒரு நாள் 2 days முன்ன பின்ன இருக்கும். கரெக்டா வருது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் பெரும்பாலும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது முதுகு வலி, பாத வலி, கழுத்து வலி, இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து என்னென்னா சில பிரச்சனைகள்னு அவங்களே உணர்ந்திருக்க மாட்டாங்க. இப்போ மாத விலக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னா சைக்கிள்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த இப்போ வந்து ஒரு 27 to 33 டேஸில் வந்து அந்த மாத விலக்கு இருக்கணும். குறைந்தபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 5 நாட்கள் இருக்கலாம் அந்த ஃப்ளோ. இடையில் வந்து வெள்ளைப்போக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலோ அல்லது மாத விலக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலோ அல்லது ஒரு கிளாட்டி டிசார்ஜஸ் இருந்தாலோ அவங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறத அவங்க முதல்ல உணரணும். ஏறக்குறைய இந்த பிரச்சனை தனக்கு இருக்குதுன்றதே உணராததால தான் இந்த நோய்கள்லாம் அவங்க வந்து அந்த நோயோடு அவங்க போராடி வாழ வேண்டியிருக்கு. இவங்க வந்து ஒரு முறையான ஒரு டயக்னோசிஸ், நேரடியாக ஒரு மருத்துவரை சந்தித்து அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை எடுத்துக்கிறது சிறந்தது. ஜென்ரலாக வந்து ஒரு வலி வரும்போது ஒரு பெயின் கில்லர் போட்டு அதை நம்ம சப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நிச்சயமாக இவங்க தவிர்க்கணும். ஓகே டாக்டர். ஸோ இந்த பெயின் கில்லர் வந்து யூஸ் பண்ணாமல் நேராக வந்து டாக்டர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கும் பொழுது ஒரு கவுன்சிலிங்க்கு அப்புறமா வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான பதில் அண்ட் தீர்வு வந்து நிச்சயமாக வழங்குவாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தொடர்பு கூட கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.